வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நடப்பு நிகழ்வு பிப்ரவரி மாதம் 2019 நடந்த நடப்பு நிகழ்வு பார்க்க போகிறோம். வாங்க. பஞ்சாப் அரசாங்கம் அடிப்படை தேவைகள் மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு பணிகள் நிறைவேற்றுவதற்காக பொலிவுறு கிராம திட்டம் என்ற பெயரில் 38,440 கோடி ரூபாய் மதிப்பிற்கு ஒரு ஊரக மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. இத்திட்டம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிக்கும் திட்டம் மற்றும் 14 வயது நிதி ஆணையம் ஆகியவற்றிடமிருந்து நிதிகள் பெற்று நிதியுதவி அளிக்கப்படுகிறது. இந்தியாவிற்கு நடுத்தர வகை சேர்ந்த தரையிலிருந்து வானை நோக்கி ஏவப்படும் கடற்படை ஏவுகணை ஒன்றை அளிக்க இஸ்ரேல் விமானப்படை தொழிற்சாலை, இந்திய கடற்படை கொச்சின் கப்பல் கட்டும் தளம் ஆகியவற்றுக்கு இடையே ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. இராணுவத்தின் பல் மருத்துவ படை பிரிவிலிருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று 78வது படை பிரிவின் நிறுவன தினத்தை கொண்டாடியது. 15,000 ரூபாய்க்கு குறைவாக வருமானம் கொண்ட அமைப்பு சாராத துறை சார்ந்த தொழிலாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊதிய திட்டம். அவர்கள் தமது 60 வயதிற்கு பிறகு மாதம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம் பெற முடியும். இத்திட்டத்தின் பிரதான் மந்திரி ஷீரம் யோகி மன்தன் யோஜனா என்று அழைக்கப்படும். அரசு திட்டங்கள் தேவையான பொருட்கள் 25% வரை சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களிடமிருந்து, குறிப்பாக அதில் 3% பெண்கள் தொழில் முன்னேற்றங்களிடமிருந்து பெறப்படும். எஞ்சியிருக்கும் அனைத்து சீரமைப்பு நாடுடைய பழங்குடியினர் அடையாளம் கண்டு நிதி ஆகியோரை கீழ் ஒரு புதிய குழு மேம்படுத்துதல். தேசிய செயற்கை நுண்ணுயிரிக்கான இணை வாயில் விரைவில் உருவாக்கப்படும். அடுத்த 5 வருடங்கள் 1,00,000 டிஜிட்டல் கிராமங்கள் திட்டமிடப்படும். அடுத்த 2 வருடங்கள் வருமான வரி தாக்கலுக்கான அனைத்து மதிப்பீடுகளும் வரியை செலுத்துவதற்கும் அதிகாரிக்கு எவ்வித இடையூறுமின்றி மின் முறையில் மாற்றம் செய்யப்படும். அனைத்து வருமான வரி தாக்கல்களும் 24 மணி நேரத்தில் செயல்முறைப்படுத்தப்படும். பணம் திருப்பி அளித்தாலும் உடனடியாக வழங்கப்படும். பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி 2019ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அனைத்து சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உறுதியளிக்கப்பட்ட வருமானம் ஆதரவை அளிப்பதாகும். 2019 பத்ம விருதுகள். 70வது குடியரசு தினத்துக்கு முன்பாக 25/1/2019 அரசு 2019 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் அறிவித்தன. பத்மபூஷன் மற்றும் பத்ம பூஷன் ஆகிய விருதுகளை குடிமக்களுக்கு வழங்கப்படுகின்றன. முறை நாட்டின் 2வது மற்றும் 3வது நிலையான உயரிய விருதுகளாகும். இந்த வருடம் இந்த பெருமைக்கு மிக்க விருதுகளுக்கு 112 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதில் 4 பத்ம விபூஷன், 14 பத்ம பூஷன் மற்றும் 96 பத்மஸ்ரீ விருதுகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. பத்ம விபூஷன் விதிவிலக்கான மற்றும் மேன்மைக்கு சேவைக்கு அளிக்கப்பட்டது. பத்ம பூஷன் உயர்தர சேவைகள் விருதாகும். பத்மஸ்ரீ என்பது ஏதேனும் ஒரு துறையில் பங்களித்து மேன்மை மிகு சேவைகள் இருந்தாகும். விருதுகள் பெறுபவர்கள் 21 நபர்கள் பெண்கள் ஆவர். மேலும் அப்பட்டியலில் வெளிநாட்டினர்கள், வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்தியா வம்சாவளி சார்ந்தோர், இந்திய மக்கள் ஆகிய பிறரிலிருந்து 11 நபர்களை பட்டியலில் 3 நபர்கள் திருநங்கைகள் நபர்கள் கொண்டிருக்கும். பங்காரு அடிகளாருக்கு ஆன்மீகத்தில் கொடுத்துருக்காங்க. சரத் கமலுக்கு விளையாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. நிருத்திகி நடராஜ் கலை மற்றும் நடனம் கொடுத்துருக்காங்க. மதுரை சின்ன பிள்ளைக்கு சமூக சேவை கொடுத்துருக்காங்க. ஆனந்த சிவமணிக்கு கலை அண்ட் இசை கொடுத்துருக்காங்க. ராமசுவாமி வெங்கடசுவாமி மருத்துவ அறுவை சிகிச்சை பிரிவு கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப செய்திகள். உலகின் மிகப்பெரிய டிஜிட்டல் வானொலி ஆய்வு. உலகில் மிகப்பெரிய டிஜிட்டல் வானொலி ஆய்வு திட்டம் பேனோரமிக் சர்வே டெலிஸ்கோப் ரேபிட் ரெஸ்பான்ஸ் சிஸ்டம் அழகிய தொலைநோக்கி ஆய்வு மற்றும் சுதந்திரமான பதில் நடவடிக்கை முறை. பெறப்பட்ட தகவலின் 2வது பதிப்பினை அமெரிக்காவின் விண்வெளி தொலைநோக்கி அறிவியல் கல்வி நிறுவனம் வானொலி கல்விக்கான ஹவாய் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வெளியிட்டன. இந்த ஆய்வகம் 1 பில்லியன் பிக்சல் வசதியுடன் டிஜிட்டல் கேமராவுடன் 1.8 மீட்டர் தொலைநோக்கியை கொண்டுள்ளது. ஹவாயிலிருந்து எளிதில் புலப்படும் ஒட்டுமொத்த வானத்தை அளவு செய்து முதல் ஆய்வு இதுவாகும். முக்கிய தினங்கள். இந்திய கடலோர காவல்படை தினம் பிப்ரவரி 1. 2019 ஆண்டு பிப்ரவரி 1 தேதி அன்று இந்திய கடலோர காவல்படை த இந்தியன் கோஸ்டல் கார்ட் தனது 42வது நிறுவன தினத்தை கொண்டாடியது. 1975ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று தற்காலிகமாக இந்திய கடலோர காவல்படை இந்திய உள்நாட்டு பொருளாதாரம் பாதிக்கும் வகையில் இருக்கும் கடல் சார்ந்த கட்டுதளத்தை தடுக்கும் பொருட்டே ஏற்படுத்தப்பட்டது. 1978ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 18 அன்று இந்திய பாராளுமன்ற இந்திய கடலோர காவல்படை சட்டம்
நிறைவேற்றப்பட்டு உடனடியாக அது நடைமுறைக்கு வந்தது. இச்சட்டம் அடிப்படை கட்டமைப்புகளை செயலாக்கலை தெளிவுபடுத்த 42வது கடலோர காவல்படை தினத்தை கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக சென்னையில் பொதுமக்கள் மத்தியில் விளையாட்டு மற்றும் உடல் தொகுதிக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல தினசரி நடப்பு நிகழ்வு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். ஒவ்வொரு வீடியோவும் ரொம்ப பார்த்து பண்றோம். உங்க சப்போர்ட் எப்பவுமே தேவை. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.